மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம அரிசி சிப்ஸு தான் பண்ண போகிறோம். சிப்ஸு மாதிரியே இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். சாயங்கால நேரத்தில், பகல் நேரத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஐட்டம்ஸ் தான். அரிசி மாவு மட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டோன்னா எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கடாய் வச்சு ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ பச்சரிசி மாவு வச்சுருக்கேன். அதனால் இது வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்றதுனால நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ எடுத்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே வரும். நீங்கள் 2 பேர் 3 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 150 கிராம் இல்லைன்னா 1/4 கிலோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து தண்ணி கொதிக்கட்டும். இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கொருன்னு அரைச்சி வச்சுருக்க மிளகாய் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம் போட்டால் நல்லா ஜீரணம் ஆகும். 2வது வந்து உடம்புக்கும் நல்லது. இப்போ இந்த மாவை, அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இதை வந்து நம்ம கிண்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும் போது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாமல் வரும். இந்த அளவுக்கு தான் தண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கொஞ்சமாக கையில் வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கையிலையே பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான சூடோட இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, உருட்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி நம்ம இப்போ சப்பாத்தி திரட்டுற கட்டையில் வச்சு திரட்டிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக மைதா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரிசி மாவே போட்டுக்கோங்க. மைதா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். அதுக்காக தான் நான் மைதா போட சொல்கிறேன். இது மேலே லைட்டாக அமுக்குனிங்கன்னா போதும். நம்ம சப்பாத்தி மாவு போட்டு அமுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அமுக்க தேவையில்லை. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அச்சு இல்லாட்டி நீங்கள் வந்து சின்ன வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா அதோட மூடியில் கூட நீங்கள் பண்ணலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி டிசைன் இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இந்த திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப திக்னஸாக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி உபிக்கிட்டு மொறுன்னு வராது. அதனால் இந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ எடுத்து இது எல்லாத்தையும் தட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி கடாயில் காய வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இந்த மாதிரி ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நம்ம தனித்தனியாக போடுங்க, மொத்தமாக கொட்டாதீங்க. மொத்தமாக கொட்டினீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். பாருங்கள், எண்ணெய் வந்து இந்த மாதிரி கொதிக்கிறது நல்லா அடங்கி வரணும். அந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பவுலில் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கருவேப்பிலையை நம்ம பொரிச்சு எடுத்து பாருங்கள், சூப்பரான அரிசி சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாருக்கெல்லாம் நல்லா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.